மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்டின்னா, அந்த மாதம் பிறக்குது இல்லையா? அன்று வந்து என்னன்னா, அதிகாலை அதாவது காலை 7 மணிக்கு மேல நீங்க போய்க்கலாம். அல்லது ஈவினிங் நான் சொன்னேன்ல அந்த டைம்லயும் போய்க்கலாம். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று, அங்க இருக்கக்கூடிய தெய்வத்த வழிபாடு பண்ணிட்டு, இறைவன வழிபாடு பண்ணிட்டு, ஏழை எளியவர்களுக்கு பழங்கள தானமா குடுக்கணும். என்ன பழம் வேணா குடுக்கலாம். உங்கனால என்ன முடியுதோ அத மட்டும் தானமா குடுத்தா போதும். ஆப்பிள் குடுக்கலாம், ஆரஞ்சு குடுக்கலாம், கொய்யாப்பழம் குடுக்கலாம், மாதுளை குடுக்கலாம், வாழைப்பழம் குடுக்கலாம். இது மாரி என்ன உங்கனால முடியுதோ அது குடுங்க. குடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய இறைவன நல்லா வழிபாடு பண்ணிக்கங்க. அதே மாரி கோச்சாலை சென்று பசுமாடுக்கு வந்து வாழைப்பழம் 2 வாழைப்பழம் குடுக்குறது, அல்லது வைக்கப்புல் குடுக்குறது, குடிக்கிறதுக்கு ஜலம் குடுங்க. அதுவே மிகப்பெரிய புண்ணியம். 2 வாழைப்பழத்த குடுத்து அது சுத்தி வந்து தொட்டு கும்பிட்டுக்குங்க. பசுமாட்ல 30 முக்கோடி தேவர்களும் இருக்கிறதா ஐதீகம் இருக்கு. அதனால அத தொட்டு கும்பிட்டுக்கங்க. பொதுவா இந்த மாரி செய்யறதுனால என்ன நடக்கும் அப்டின்னா, 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. அதே மாரி விபத்து கண்டம், அகால மரணங்கள் ஆகாது. மன சஞ்சலங்கள் வராது. 1 வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பான ஐஸ்வர்ய பிராப்தம் பெற்று நல்லபடியா வாழ்றதுக்கு உண்டான அமைப்ப குடுத்துரும். சரிங்க. இந்த மாதம் வந்து இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்டின்னா, அற்புதமான பலன்கள் தான். ஆனா, ஜாக்கிரதையாவும் இருக்கணும். அஷ்டமத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்று பலம் பெறுது.